மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் பேதுரு கடலின் மேல் நடந்தார் என்கிற சத்தியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம், தியானித்தோம். ஹல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இருந்து 32ஆம் வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே வார்த்தையில் நமக்கு என்ன வெளிப்பாடு உண்டாகும் என்று நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வெளிப்பாட கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் படிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 22லிருந்து 32 வரைக்கும் படிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே பேதுரு என்ன பண்றாராம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு என்ன பண்றான், ஜலத்தின் மேல நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலிருந்து நம்ம போன வாரம் ஒரு 20 சத்தியத்தை நம்ம என்ன பண்ணோம், அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம ஒரு சில சத்தியங்களில் நம்ம அறிந்து கொள்ளுவோம். ஆமென். முதலாவதாக பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் நடுக்கடல்ல படகுல பயந்து காணப்பட்டார்கள். யாருமே எந்த சீஷரும் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடவில்லை. இயேசுவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் மடிந்து போகிற உமக்கு தெரியவில்லையா என்று எந்த சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கதறவில்லை, அவரை கூப்பிடவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர்களுக்கு உதவி செய்யும்படி வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 48 படிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல காணப்பட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்கள் போகிற படகுல இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருந்தார். அவர்களுடைய கலக்கங்களை, அவர்களுடைய துயரங்களை
அவர்களுடைய வேதனைகளை, அவர்களுடைய பயத்தை, அவர்களுடைய சஞ்சலத்தை இயேசு கிறிஸ்து அக்கறையில் இருந்து கொண்டே அவர் என்ன பண்றாரு? அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. இயேசு கிறிஸ்து அக்கறையில் இருக்கிறார், சீஷர்கள் நடுக்கடல இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் படுகிற வேதனைகளை அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் பாருங்க, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூப்பிடவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர்களுடைய வேதனைகளை, அவர்கள் தண்டு வலிக்கிறதுல வேதனை வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அவரே வரார் பாருங்க உதவி செய்யும்படியாக. அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய தன்மை. அவருடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் படுகிற வேதனைய, வருத்தத்தை கண்டு அவரே வருகிறார். நீங்கள் படுகிற வேதனைய, நாம் படுகிற வேதனைய இயேசு கிறிஸ்து கண்டு அவரே வந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சீஷர்கள் கூப்பிடவில்லை, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூக்குரலிடவில்லை, எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் கூப்பிடவில்லை. இயேசு கிறிஸ்து அவராகவே நம்முடைய வேதனைகளை அறிந்து, நம்முடைய சஞ்சலங்களை அறிந்து, நம்முடைய துயரங்களை அறிந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ, ஆனால் என்னுடைய குமாரர்கள், என்னுடைய சீஷர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், என்னுடைய கட்டளையின்படி செய்கிறவர்கள், என்னை பின்பற்றுகிற இந்த சீஷர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அங்க தண்டு வலிக்கிறதில் அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்காற்றா இருக்கிறபடினால அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நான் இந்த இரவை 4ஆம் ஜாமத்தில், அல்லேலூயா, அந்த இரவின் மத்தியில, அந்த எதிர்காற்றின் மத்தியில நான் கடந்து சென்று, நான் நடந்து சென்று அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து ராத்திரியில 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் கடந்து வந்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் இயேசு கிறிஸ்து அந்த நினைத்திருந்தா சீஷர்கள் எப்படியா வந்து செஞ்சிருவாங்க என்று அவர் இருக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து படுகிற வேதனை, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் படுகிற வேதனைய அவர் உணர்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வேதனைகளையும், உங்களுடைய கண்ணீர்களையும், உங்களுடைய கவலைகளையும் அவர் அறிகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்து வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பி இருக்க அந்த சீஷர்கள் படுகிற வேதனைய அவர் அறிந்து தானாக வந்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சீஷர்களாய் காணப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய சீஷர்கள். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டு அந்த சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய சீஷர்கள். அவர்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தால் அவருடைய சீஷர்களாய நமக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சஞ்சலங்கள், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய குமுறல்களை அவர் அறிகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கூப்பிடுறீங்களோ இல்லையோ, அவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரவு நேரத்தில், அந்த எதிர்காற்றின் மத்தியில், 4ஆம் ஜாமத்தில் தன்னுடைய சீஷர்கள் படுகிற வேதனைய கண்டு அவர்களிடத்தில் வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, இதை ஏன் செய்கிறாரு? ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென்.
அவருடைய சீஷர்கள் யாரெல்லாம் அவரை எல்லாரும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர்களை சீஷர்களை இன்னும் அதிகமா அவர் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. அந்த சீஷர்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு எனக்கு அவர் உதவி செய்ய உண்மை உள்ளவர் இருக்கிறார். ஆமென். அடுத்த காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய அறிகிற தேவனா இருக்கிறார். அவர் பரலோகத்துல பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருந்தாலும், அவர் அக்கறையில மலையின் மேல ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாலும், அவர் எங்க இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை அவர் அறிகிறவரா இருக்கிறார். ஆமென். நம்முடைய வேதனைகள் அவர் அறிகிறவரா இருக்கிறார். தண்டு வலிக்கிறதுல அவர்கள் வருத்தப்படுகிறத அவர் பார்க்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற அந்த வேதனைகளை அவர் அறிவார். பிரியமானவர்களே, அது ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். நம்முடைய வேதனைகளை பார்த்து, நம்முடைய வருத்தங்களை பார்த்து அவர் கடந்து போகிறவர் அல்ல. நம்முடைய துயரங்களை பார்த்து, நம்முடைய சஞ்சலங்களை பார்த்து அவர் கடந்து போகிறவர் அல்ல. நமக்கு உதவி செய்யும்படியாக எந்த நேரமானாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும், இரவை 4ஆம் ஜாமம் ஆனாலும், கடல் மேல் எதிர்காற்றா இருந்தாலும், இரவு நேரமானாலும், நடுக்கடலானாலும் அவர் நமக்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு அறிவு நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து காணப்படுவோம். ஆதலால் எந்த சூழ்நிலையை பார்த்து நாம் என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக வர வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்ம அருகில் இருக்கிறார் இல்லையோ, ஆனால் நம்முடைய தேவைகளை, நம்முடைய போராட்டங்களை எல்லாம் அவர் அறிகிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கணும். பிரியமானவர்களே, அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் என்ன பண்ண மாட்டோம்? வேதனைப்பட மாட்டோம். ஏனென்றால் அவர் பாதுகாத்து கொள்ளுவார் நம்மளை, அவர் நம்மளை போஷிப்பார், அவர் நம்மளை தப்புவிப்பார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள உண்டாகும். மூன்றாவதாக பேதுரு பாருங்க, எல்லா சீஷர்களும் படகுல இருக்கிறாங்க. ஆனால் பேதுருக்கு ஒரு வாஞ்சை, ஒரு டிசைர். இயேசு கிறிஸ்து போல நானும் இதே கடல்ல, இந்த 4ஆம் ஜாமத்துல, இந்த இரவின் மத்தியில, இந்த நடுக்கடல்ல இயேசு கிறிஸ்து போல நானும் நடக்கணும் என்கிற ஒரு வாஞ்சை உள்ளவனா இருந்தான். அந்த வாஞ்சை அவன் என்ன பண்றான்? அவனுக்குள்ளாக அவன் அடக்கி வைக்கவில்லை. அவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கிறான், நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நம்முடைய டிசைரை, நம்முடைய வாஞ்சைகளை நம்ம தேவனிடத்தில் தெரியப்படுகிறவர்களாய் காணப்படணும், இந்த பேதுருவை போல. அல்லேலூயா. மற்ற 11 சீஷர்களும் இந்த பேதுரு போல வாஞ்சித்தால், அந்த விருப்பப்பட்டால், இயேசு கிறிஸ்து அவர்களையும் அதே தண்ணியில் நடக்க வைத்திருக்க முடியும். பேதுரு மாத்திரம் என்ன பண்றான்? நீரே ஆனால் நான் இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். உங்களுடைய வாஞ்சைகளை நீங்க தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் இதை செய்ய வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். அப்பா இயேசு ராஜாவே, எனக்கு உதவி செய்யுங்க. தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க. இது என்னுடைய வாஞ்சையா இருக்கிறது, இதனுடைய நோக்கமா இருக்கிறது, என்னுடைய விருப்பமா இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்க என்று அந்த பேதுரு போல நீங்களும் நானும் அதே இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கும்போது நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நாம் தகுதி அற்றவர்களாக காணப்படுவோம். நம்ம தகுதி அற்றவர்களாக காணப்படலாம். ஜலத்தின் மேல இதுவரை அகில உலகத்துல யாரும் நடந்ததில்லை, நடக்கவும் முடியாது என்கிற சிந்தை உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு இதுக்கு முன்னாடி சில ஜனங்கள் ஜலத்தின் மேல் நடந்து போயிருந்தா அதை பார்த்திருந்தா பேதுரு ஆசைப்படுவான். ஆனால் பேதுரு இதுவரை யாரும் ஜலத்தின் மேல் நடந்ததை அவன் காணவில்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. அல்லேலூயா. அவன் அவரிடத்துல வாஞ்சை சொல்றான். நம்ம இடத்துல என்ன வாஞ்சை காணப்படுது?
நான் இதை சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த பூமியில் என்னோட நோக்கம் என்ன? அந்த வாஞ்சைகளை, உங்களுடைய நோக்கங்களை, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படும் போது நீங்கள் தகுதி உள்ளவர்களா இருப்பீர்களோ இல்லையோ அது தேவனுக்கு முக்கியமல்ல. ஆமென். உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாஞ்சைகளை, உங்களுடைய விருப்பங்களை அவரிடத்துல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய திறமையை நீங்க உற்று நோக்காதீங்க. என்னால முடியுமா முடியாதா என்று நீங்க யோசிக்காதீங்க. பேதுரு மாத்திரம் என்னால நடக்க முடியுமா நடக்க முடியாதா என்று அவனுடைய திறமையை வைத்து, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வைத்து, அவனுடைய அறிவை வைத்து அவன் தீர்மானித்திருந்தால் அந்த வாஞ்சி அவரிடத்துல தெரியப்படுத்திருக்க மாட்டான். அல்லேலூயா. உங்களிடத்துல என்ன இருக்குன்னு நீங்க பார்க்காதீங்க. உங்களிடத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்துல என்ன இருக்குது பாருங்க. அல்லேலூயா. அவரால் ஜலத்தின் மேல் நடக்க முடியும் என்றால் என்னாலையும் முடியும் என்கிற அந்த விசுவாசம், அந்த உணர்வு, அந்த வாஞ்சி நமக்குள்ளாக வர வேண்டும். பிரியமானவர்களே, பேதுரு பாருங்க, அவனுடைய விருப்பங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்தினான். தகுதியை அவன் என்ன பண்ணல, பார்க்கவில்லை. நான் தகுதி உள்ளவனா என்று அவன் பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்னை தகுதிப்படுத்துவார், அவர் என்னை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவால் என்ன மாற்ற முடியும், இந்த ஜலத்தின் மேல இயேசு கிறிஸ்துவால் நடக்க வைக்க முடியும் என்கிற அந்த உணர்வு, அந்த அறிவு உடையவனாய் பேதுரு காணப்பட்டபடினால தன்னுடைய வாஞ்சியா என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தெரியப்படுத்துகிறான். இதை கேட்கிற பிரியமானவர்களே, உலகம் சொல்லும் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படாத என்று சொல்லும். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்க உங்களுடைய வாஞ்சை நீங்க தெரிவிக்கும் போது அந்த வாஞ்சைக்கு என்ன தகுதி தேவையோ, என்ன திறமை தேவையோ, என்ன ஞானம் தேவையோ, என்ன புத்தி தேவையோ, என்ன சுகம் தேவையோ அதை தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஜலத்தின் மேல பேதுரு கை வைத்த உடனே தேவன் அவனை தகுதிப்படுத்தாம இருந்தா அவன் மூழ்கி இருப்பான். பிரியமானவர்களே, ஆனால் தேவன் என்ன பண்றாரு, அவனை தகுதிப்படுத்தினபடினால, அந்த திறமை கொடுத்தபடினால அவன் ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சைகளை, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய திட்டங்களை உங்களுக்குள்ளாகவே புதைத்து கொள்ளாதீர்கள். அதை கன்ஃபஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நம்ம போல நடக்கணும், ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பெரிய காரியங்களை செய்யணும், இந்த பூமியில உடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று பெரிய காரியங்களை செய்யணும், என்னுடைய ஜனங்களுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுக்கணும், என் ஜனங்கள் சேமமாய் வாழணும், என்னுடைய குடும்பம் சேமமாய் வாழணும், என்னுடைய தொழில் செழிக்கணும், கைட்டு செய்யும் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்று உங்களுடைய வாஞ்சைகளை, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நான்காவது காரியம், பேதுரு என்ன பண்றான், மேலானவைகளை தேடினான். அல்லேலூயா. மேலானவைகளை தேடுவதாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அந்த மேலானவைகளை செய்கிற மனதினமை உடையவர்களாய் மாறும். பிரியமானவர்களே, பேதுரு இயேசு கிறிஸ்து விசுவாசப்படினால இயேசு கிறிஸ்து செய்த அந்த மேலானவைகளை நானும் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினான். அல்லேலூயா. மேலானவைகளை செய்கிற அந்த சுபாவத்தை நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வாஞ்சித்தாதான் மேலானவைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் வாஞ்சிக்காத போது மேலானவர்களை எப்படி செய்ய முடியும்? பேதுரு வாஞ்சித்தான், இயேசு கிறிஸ்து போல நடக்கணும் என்று, அந்த ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும் என்று அவன் மேலானவைகளை வாஞ்சித்தான். அல்லேலூயா. எல்லா சீஷரும் என்ன பண்ணாங்க, எப்படியாவது இந்த எதிர்காலத்தில் தப்பி பிழைத்து நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில பேதுரு மாத்திரம் என்ன பண்றான், மேலானவைகளை தேடினான், உயர்ந்தவைகளை தேடினான். அவர் நடந்தது போல இந்த ஜலத்தின் மேல நான் நடக்க வேண்டும் என்று அவன் மேலானவைகளை தேடினான். பிரியமானவர்களே, உங்களுடைய நோக்கம் பெரிதா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பம் பெரிதா இருக்கணும். ஏன்,
அது உங்களுடைய சுயத்தினால் நீங்க செய்யவில்லை. உங்களையும் என்னையும் வானத்தை படைத்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் இருக்கிறபடினால, அவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால நாம் மேலானவைகளை தேடுவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதை தேடுவீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மேலானவைகளை தேட வேண்டும், பேதுருவை போல. அல்லேலூயா. அந்த சிந்தை நமக்குள்ளாக வேணும். அந்த சிந்தை எப்படி உண்டாகுது? இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் உண்டாகுது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த ஜலத்தின் மேல் நடக்கிறத பேதுரு பார்க்காம இருந்திருந்தா அந்த சிந்தை அவருக்கு உண்டாயிருக்காது. நம்ம எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோமோ, அவர் நமக்கு மாதிரியாக காணப்படும் போது, அல்லேலூயா, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்போது, அவர் நமக்கு வழியாக இருக்கும்போது நாம் மேலானவைகளை நாடணும். அல்லேலூயா. அதுதான் சீஷர்கள் எழுதுறாங்க, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. மேலானவைகளை நாடணும். பிரியமானவர்களே, நீங்க அவரை நோக்க நோக்க, அவரை உற்று பார்க்க நீங்கள் மேலானவைகளை நாடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். உங்க பக்கத்தில் உள்ளவங்களை, உங்க உற்றார்களை, உங்களை உறவினர்களை, பக்கத்து தெருக்காரர்களை, உங்க ஊருக்காரர்களை பார்த்தீங்கன்னா அவர்களை போலதான் மாற வேண்டும் விரும்புவீங்க. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, அவரை உற்று நோக்கும் போது, நீங்கள் அவர் செய்தது போல, அவர் நடந்தது போல நானும் நடக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு உண்டாகும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ளாக அந்த வாஞ்சை உண்டாகணும். உங்களுக்குள்ளாக என்ன பண்ணணும்? அந்த நோக்கம் உண்டாக வேண்டும். அவர் இருக்கிறது போல நான் இருக்க வேண்டும் என்று மேலானவைகள் நாட வேண்டும். பேதுரு மேலானவைகளை நாடுகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. 5வது காரியம் பாருங்க என்ன நடக்குது. பேதுரு 30 வருஷத்துல மத்தேயு 14:30 பார்க்கும்போது பேதுரு என்ன பண்றான்? காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், காற்று பலமா இருக்கிறத பார்த்த உடனே பேதுரு என்ன பண்றான்? பயப்படுறான். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசம் நமக்குள்ளாக தோல்வியை வர பண்ணும். அவன் காற்று பலமா இருக்கிறத பார்த்த உடனே பயந்து அவன் அமிழ்ந்து போகிறான். பிரியமானவர்களே, ஏன்? அவன் இயேசு கிறிஸ்து மேல உள்ள அந்த விசுவாசம் என்ன பண்ணி போயிட்டு குறைந்து போயிற்று. அவரே பார்த்து அவரை போல நடக்க வேண்டும் என்று விரும்புகிற பேதுரு என்ன பண்றான்? காற்று பலமா இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம், ஒரு அவிசுவாசம் உண்டானபடினால அவன் அமிழ்ந்து போனான். நம்மளோட வாழ்க்கையில நம்முடைய தோல்விக்கு காரணம் பயம். அந்த பயத்தை உண்டு பண்ணுகிறது என்னது? அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது என்னது? நம்ம உலகத்தின் காரியத்தை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னது? அவருடைய முகத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம உலகத்தையும் சூழ்நிலையும் பார்க்கிறபடினால அதை நம்ம பார்த்து அவிசுவாசத்துக்குள்ளாக வருகிறோம். அவிசுவாசத்துக்குள்ளாக வந்து நம்ம என்ன பண்றோம்? பயந்து போகிறோம். பயந்தபடினால நம்ம அமிழ்ந்து போகிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம எதை பார்க்கணும் பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். பேதுரு பாருங்க, அவன் காற்றை பார்த்தான். காற்று பலமா இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்குள்ளாக பயம் வந்தது. காற்று அவரை உள்ள அமிழ்ந்து போக பண்ணவில்லை. ஆனால் அவனுக்குள்ளாக உண்டான பயம் அவனை அமிழ்ந்து போக பண்ணிட்டு. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணார்? அவனை வர கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து தான் அவன் என்ன பண்ணார்? வரும்படியாக பலப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து அவன் அருகில் தான் இருக்கிறார். அதே காற்று, அதே கடல் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அழைத்த தேவன் இயேசு கிறிஸ்து தான்.
ஆனால் எப்பொழுது நாம் அவரை விசுவாசிப்பதிலிருந்து விலகி இந்த சூழ்நிலைகளை நம்புகிறோமோ, சூழ்நிலைகளை மேலாக நம்ம நினைக்கிறோமோ, அப்பொழுது நாமும் அமிழ்ந்து போவோம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். இயேசு அருகில் தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார், ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து தான் கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து அருகில் இருக்கிறார். ஆனாலும் நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்காம இருந்தால் அமிழ்ந்து போவோம். பிரியமானவர்களே, தோல்வி அடைந்தவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழைத்தார். ஏன் என் வாழ்க்கையில் வேதனை, ஏன் தோல்வி, ஏன் அவமானம், ஏன் நிந்தை? இயேசு கிறிஸ்து அருகில் இருக்கிறார். ஏன் நான் அமிழ்ந்து போகிறேன்? காரணம் இல்லை, நாம் அவரை நோக்காமல் காற்று பலமா இருக்கிறத பார்க்கிறபடினால, நாம் பயந்து போகிறபடினால நாம் அமிழ்ந்து போகிற பிரியமானவர்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அருகில தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார், வா பேதுருவேண்டு. ஆனால் பேதுருவுடைய அவிசுவாசம் அவனை தோல்வி அடைய பண்ணிற்று. அவன் அமிழ்ந்து போகையில் அவன் பயந்தான், அவன் அமிழ்ந்து போகிறான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. யார்? இயேசு கிறிஸ்து பேதுருவை அமிழ்ந்து போக பண்ணவில்லை. இயேசு கிறிஸ்துக்கு பேதுரு அமிழ்ந்து போக வேண்டும் என்று விருப்பம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு பேதுரு ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும் என்று விருப்பம். பேதுருக்கும் இயேசு கிறிஸ்து போல ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும் என்று நாம் விருப்பம். ஆனால் நாம் சூழ்நிலைகளை உற்று நோக்கும் போது, சூழ்நிலைகளை பார்த்து நாம் சூழ்நிலைகளை மேன்மைப்படுத்தும் போது, சூழ்நிலைகள் பலமாக இருக்கிறதை பார்க்கும் போது நம்ம என்ன பண்றோம்? பயந்து போகிற பிரியமானவர்களே. நாம் பார்க்க வேண்டிய யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து தான் பார்க்கணும். பிரியமானவர்களே, அவர் நடந்தது போல நான் நடக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? அவரை தான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்தது போல நாமளும் நடக்க வேண்டும் என்றால் நம்ம யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து தான் பார்க்கணும். காற்று எப்படி அடிக்குதுன்னு பார்க்க கூடாது. அல்லேலூயா. அலை எப்படி இருக்குன்னு பார்க்க கூடாது. காற்று பலமா இருக்குதுன்னு பார்க்க கூடாது. நாம் பார்க்க வேண்டியது அவருடைய முகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய முகத்தை பார்க்கணும். பிரியமானவர்களே, அவருடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நம்ம கூட இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவே நம்மளை வர அழைத்தாலும், இயேசு கிறிஸ்துவே கட்டளையிட்டாலும் நாம் நம்முடைய அவிசுவாசத்தினால தோல்வி தழுவ நேரிடும். பேதுரு போல அந்த எதிர்காற்றை அவன் பார்த்து அது பலமா இருக்குது என்று அவன் பார்த்து அதை பயந்து அவன் அமிழ்ந்து போனான். ஏன்? அவன் பார்த்து வர வேண்டியது இயேசு கிறிஸ்துவ, ஆனால் அவன் பார்த்தது எதிர்காற்றை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்குறீங்களோ அப்பொழுது நீங்கள் ஜெயம் உள்ளவர்களாக காணப்படுவீங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்காது. ஆமென். அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? அமிழ்ந்து போகாமல் ஒரு ஜெயம் உள்ளவர்களாய் வாழ்வீர்கள். பிரியமானவர்களே, நான் பார்க்க வேண்டியது அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வழி, அவரை தான் நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசம் நமக்கு தோல்வி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. 6வது காரியத்தை படிப்போம். பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் என்ன பண்ணல? அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல. இயேசு கிறிஸ்துவே, உம்மை நம்பிதான் ஜலத்தின் மேல் நடக்க நான் பிரயாசப்பட்டேன். உண்மைதான், நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். உண்மை பார்த்து தான் ஜலத்தின் மேல் நடக்க ஆசைப்பட்டேன். உண்மை இடத்துல நான் பெர்மிஷன் கேட்டேன். உண்மை இடத்துல வர நான் நீர் கட்டளையிடும் என்று நான் கேட்டேன். இப்பொழுது நான் அமிழ்ந்து போகிறேன் என்று பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் என்ன பண்ணல? குற்றம் செய்யவில்லை, சொல்லவில்லை.
அல்லேலூயா. அவன் என்ன பண்ணல? கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என் வாழ்க்கையில ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என் குடும்பத்துல ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என்னோட தொழில ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என்னுடைய வேலையில ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என்னுடைய சரீரத்துல ஏன் இப்படி பண்ணிட்டீங்க என்று சொல்லி பேதுரு என்ன பண்ணல? தேவன் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணல. அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? இயேசு கிறிஸ்து தான் அழைத்தாரு, இயேசு கிறிஸ்து தான் கட்டளை கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து பார்த்து தான் வாரான். ஆனால் அவரோட அவிசுவாசத்தினால் அவன் என்ன பண்ணுறான்? அவன் அமிழ்ந்து போனான். அவன் என்ன பண்ணல? இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணல? அவர் குற்றம் சொல்லவில்லை. அல்லேலூயா. அந்த சுபாவம் நமக்குள்ளாக காணப்படும் பிரியமானவர்களே. குற்றப்படுத்துகிற சுபாவம் தேவன் விரும்புறதில்ல. ஆமென். குற்றப்படுத்துகிற சுபாவத்தை தேவன் விரும்புறதில்லை. பேதுரு என்ன பண்ணல? குற்றப்படுத்தவில்லை. நீங்க தான் என்ன அழைச்சிங்க ஆண்டவரேன்டானு அவன் என்ன பண்ணல? குற்றம் சொல்லவில்லை. ஆதாம் மாதிரி அவன் என்ன பண்ணல? குற்றம் சொல்லவில்லை. அவன் என்ன பண்றான்? அந்த குற்றத்தை அவன் என்ன பண்றான்? பண்ணுற தப்ப என்ன பண்றான்? அவன் சரி பண்ணுகிறான். பிரியமானவர்களே, அவன் என்ன பண்றான்? அவன் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அவன் என்ன பண்றான்? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவன் தோல்வியின் மத்தியில அவன் குற்றப்படுத்தாமல் அவன் தேவனிடத்தில் என்ன பண்றான்? உதவி கேட்கிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள் நிமித்தம், சஞ்சலத்தின் நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம், துயரங்கள் நிமித்தம் தேவனிடத்தை குற்றப்படுத்துறோமா? நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோமா? இல்லை இந்த பேதுரு போல நம்ம ஆண்டவரே என்ன ரட்சியும், ஆண்டவரே நான் விசுவாசிக்காம போயிட்டேன், ஆண்டவரே உண்மை பார்க்கல, இந்த காற்று பலமா இருக்கிறத பார்த்துட்டேன், எனக்கு உதவி செய்யும் என்று தான் செய்த தவற உணர்ந்து அதிலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமா இந்த பேதுருவை போல? அல்லேலூயா. காற்று பலமா இருக்கிறத பார்த்த பேதுரு என்ன பண்றான்? ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிற பேதுரு போல காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த பேதுரு போல இந்த சூழ்நிலையில் மத்தியில ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணோம்? குற்றப்படுத்துறவர்களாய் காணப்படாமல் நம்மிடத்துல காணப்படுற குற்றத்தை சரி பண்ணும்படியாக அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. அடுத்தது 7வது காரியத்தை பார்ப்போம். பேதுரு பாருங்க, அவன் என்ன பண்றான்? தான் செய்தது தவறு என்கிற அந்த உணர்வுடையவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. தப்பிதங்களை அக்செப்ட் பண்ற ஒரு மனதை உடனாய் காணப்பட்டான். நான் காற்று பலமா இருக்கிறத பார்த்து நான் என்ன பண்ணேன்? பயந்து அமிழ்ந்து போனேன். நான் பண்ணது தப்பு. காற்று பலமா இருக்கிறத நான் பார்க்காம என் இயேசு கிறிஸ்து தான் பலம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினால் அது ஒரு நிமிடத்துல அமிழ்ந்து போகும் என்கிற அந்த சிந்தை உடையவனாய் அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தன்னுடைய தோல்விகளை நிதானித்து அறிகிறவனாய் காணப்பட்டான் இந்த பேதுரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தோல்விகளை நம்ம என்ன பண்ணணும்? அதை நிதானித்து அறிந்து அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அமிழ்ந்து போயிடுவோம். பேதுரு மாத்திரம் ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று கூப்பிடாம இருந்தா அவன் அமிழ்ந்திருப்பான். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தோல்விகள், நம்மளோட வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்கள், துயரங்கள் மத்தியில நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிறவராய் காணப்பட வேண்டும். ரட்சிக்கிறவர் ஒருவரே, இயேசு மாத்திரம்தான் ரட்சிப்பார் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடுறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. மிக முக்கியமான காரியம், அடுத்த காரியம்,
நெவர் திங்க் யுவர் ப்ராப்ளம் இஸ் கிரேட்டர் than God. எந்த ஒரு சூழ்நிலை மத்தியிலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தேவனை விட இந்த காற்று தான் பலமானது என்று நீங்க நினைக்க கூடாது. ஆமென். பேதுரு காற்று பலமா இருக்கதை பார்த்தான். உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய போராட்டங்களை நீங்க ஒருபோதும் பெரிதாக பார்க்க கூடாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இந்த கோலியாத்தை பார்த்து பயப்பட்டு இருந்தாங்க. ஏன்? இந்த கோலியாத்து பயங்கரமானவனாய் காணப்பட்டான், அவன் பயங்கர பராக்கிரமசாலியாக காணப்பட்டான் என்று அவர்கள் நினைத்து அவனை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் தாவீது மாத்திரம்தான் இந்த கோலியாத் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக எம்மாத்திரம் என்கிற சிந்தையுடனே காணப்பட்டான். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய வேதனைகளை, சூழ்நிலைகளை நாம் பெரிதாக பார்க்காமல் இயேசு கிறிஸ்து இதன் மேலாக காணப்படுகிறார், இதை பார்க்கிலும் அவர் வல்லமை உள்ளவர், என்னை ரட்சிக்கிற தேவன் என்கிற அந்த சிந்தையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவோட பெரிதென்று ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. எப்பொழுது நீங்க உங்க சூழ்நிலை பார்த்து நீங்க பயப்படுவீங்கன்னா அந்த சூழ்நிலை ரொம்ப பெரிதா இருக்கிறது என்கிறத அந்த சிந்தை நமக்குள்ளாக உண்டாகும் போது நம்ம பயந்து விடுவோம். பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு சூழ்நிலைகள் பலமா இருக்கிறதை காணும் போது பயம் நமக்குள்ளாக வரும். அல்லேலூயா. ஆனால் பேது மாத்திரம் அந்த காற்றை பார்க்காம இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் நடந்து வந்திருந்தால் அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், ஜலத்தின் மேல் அமிழ்ந்து போயிருக்க மாட்டான். ஏன்? அவன் பயப்பட்டிருக்க மாட்டான். காற்று பலமா இருக்கிறது உண்மைதான், சூழ்நிலைகள் பலமா இருக்கிறது உண்மைதான், வருத்தங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் பலமா இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் இந்த போராட்டத்தை பார்க்கிலும் என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளாக காணப்படும் போது உங்க வாழ்க்கையில பயம் என்பது இருக்காது பிரியமானவர்களே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு பெரியவர், அவரை ரட்சிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில பயம் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பயத்திற்கு இயேசு கிறிஸ்து காரணம் அல்ல, நாம் அமிழ்ந்து போவதற்கு தேவன் காரணம் அல்ல, நாம் தோற்று போவதற்கு இயேசு கிறிஸ்து காரணம் அல்ல. நாம் அவரை பார்க்காம, என் தேவன் பெரியவர் என்கிறத நம்ம பார்க்காம, என் தேவன் என்னை நேசிக்கிறவர் என்பதை நம்ம உணராம, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து அது பலமா இருக்கிறத நம்ம பார்க்கும்போது பயந்து போகிறோம் பிரியமானவர்களே. நம்ம எப்போ பயப்படுறோமோ அப்பொழுதே நம்ம என்ன பண்றோம், அமிழ்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம், தோற்று போகிறவர்களாய் காணப்படுகிறோம், ஜெயம் கொள்கிறவர்களாய் அல்ல. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நமக்கு மறுபடியும் நாம் பயப்படும்படி அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன்? அந்த பயம் நம்மளை அமிழ்ந்து போக பண்ணும். நீங்களும் நானும் ஜெயம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால் அந்த பயம் நம்மளை விட்டு அகன்று போக வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் என்ன பண்ணணும், என் தேவன் பெரியவர், என்னை காக்க அவர் உண்மை உள்ளவர், அல்லேலூயா, வானத்தையும் படைத்த தேவன் என்கிற அந்த எண்ணத்தை உடையவர்களாய் நம்ம காணப்படும் போது சூழ்நிலை பலமாக இருந்தாலும் அல்லேலூயா நாம் பயந்து போக மாட்டோம். ஆமென். நாம் பயந்து போகாத போது நம்ம அமிழ்ந்து போக மாட்டோம், ஒரு ஜெயமுள்ளவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். பயம் எப்போ நமக்குள்ளாக வரும், சூழ்நிலையை நம்ம அடக்கி ஆள முடியாம நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போதான் பயம் வரும். இது என்னால் முடியாது, ரொம்ப பலமா இருக்கு, என்னை விட பலமா இருக்கு என்ன நினைக்கும் போது நமக்குள்ள பயம் உண்டாகும். அல்லேலூயா. எப்போ நம்ம இது பெரியது, என்னால் முடியாது, பலமா இருக்குன்னு நம்முடைய சிந்தை நமக்குள்ளா சொல்லுதோ அப்பொழுது நமக்குள்ளாக பயம் உண்டாகும்.
அதனால நம்ம என்ன பண்ணணுமோ, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானவர், அவர் சகல அதிகாரம் உடையவர், அவர் என்னை நேசிக்கிறவர், நான் அவருடைய சீஷன், நான் அவரை பின்பற்றுகிறவர் என்கிற அந்த உணர்வோடு காணப்படும் போது சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிதா தெரியாது. காற்று பலமா அடித்தாலும் பலமா தெரியாது. ஏன்? எல்லாவற்றிலும் மேலானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் உங்களை எல்லா பயத்தையும் புறம்பே தழுகிறதாய் காணப்படும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க, எல்லா சீஷர்களும் பார்க்குறாங்க இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறத, அப்படித்தானே? பேதுரு மாத்திரம் பார்க்கல, எல்லா சீஷர்களும் தான் பார்த்தாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம் தான் என்ன பண்ணா? இயேசு கிறிஸ்து போல நடக்க ஆசைப்பட்டான். நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணணும்? இன்ஸ்பயர் ஆகணும். அல்லேலூயா. இன்ஸ்பயர் ஆகணும். மற்ற சீஷர்களை போல நம்ம இருந்தோம்னா இந்த பேதுரு போல ஜலத்தின் மேல் நடந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே நம்ம இன்ஸ்பயர் ஆகிறவர்களாக காணப்படணும், ஈர்க்கப்படுகிறவர்களாய் காணப்படணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே நம்ம ஈர்க்கப்படணும். அவரோட அன்பை பார்த்த உடனே நம்ம ஈர்க்கப்படணும். அவரோட பரிசுத்தத்தை பார்த்த உடனே நம்ம ஈர்க்கப்படணும். we should be inspired. அவருடைய அதிகாரத்தை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? இன்ஸ்பயர் ஆகணும். அவருடைய வல்லமை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஈர்க்கப்படணும். அல்லேலூயா. அப்பதான் நாம் வாஞ்சிக்க முடியும், அவரை போல மாறணும் என்று வாஞ்சிக்க முடியும். பேதுரு என்ன பண்றான்? அவரை பார்த்த உடனே என்னதானா? he got inspired. அவன் ஈர்க்கப்படுறான். இயேசு கிறிஸ்து போல நானும் ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுறான். அல்லேலூயா. மற்ற சீஷர்கள் பயந்து போய் இன்னும் படகுல தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் பேதுரு மாத்திரம் என்ன பண்றான்? அவன் கவர்ந்து இழுக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை பார்த்து அவன் என்ன பண்றான்? அவன் ஈர்க்கப்படுகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அதே இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஈர்க்கப்படும் போது, இன்ஸ்பயர் ஆகும் போது நீங்களும் நானும் அதே ஜலத்தின் மேல் நடக்க முடியும். அல்லேலூயா. எதிர்காற்றாயிருந்த அந்த சூழ்நிலை மத்தியில் நடக்க முடியும். அல்லேலூயா. எந்த போராட்டங்கள் மத்தியிலும், எந்த வேதனைகள் மத்தியிலும் நம்ம அதே பேதுரு போல நடக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு கடந்து போகிறது போல நம்ம காணப்பட்டால் நீங்களும் நான் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கடந்து போய் இதை மறந்து இதனால் இன்ஸ்பயர் ஆகாம போறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் என்ன பண்ணாது? பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த பேதுரு என்ன பண்ணா? இன்ஸ்பயர் ஆனா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட். அப்படின்னு எல்லாம் கூட்டம் என்ன பண்ணுறாங்க? பயந்து போய் படகுல இருக்கிறாங்க. ஆனால் அதில் பேதுரு மாத்திரம் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணுறான்? ஸ்டாண்ட் அவுட். அவன் தனியாக இருக்கிறான் பாருங்க. கூட்டத்தோடு அவன் என்ன பண்ணல? போகலை. எல்லாரும் பண்ணுறதை பார்த்து அவன் பண்ணல. எல்லாரும் பயப்படுறதை பார்த்து அவன் என்ன பண்ணல? பயந்து படகுலே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் மேலானவைகளை செய்ய வேண்டும் என்றால் அல்லேலூயா, you have to stand out from the crowd. ஆட்டு மந்தையை போல நூற்றுல ஒரு ஆடை நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் இப்படி தான் வாழ்கிறாங்க, நானும் இப்படி தான் வாழ்கிறேன்றீங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் தோல்வி தான் அடைகிறாங்க, நானும் தோல்வி அடைகிறேன். எல்லாரும் தப்பாக தான் இருக்கிறாங்க, நானும் தப்பாக தான் இருக்கிறேன்ட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் பயப்படுறாங்க, நானும் பயப்படுறேன்ட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், மேலானவைகளை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? கூட்டத்தை பார்க்கக்கூடாது, ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது தான் அவர் செய்கிறது போல நானும் செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தை உண்டாகும். அல்லேலூயா. மிக முக்கியமான காரியம் பாருங்க, 12வது காரியம் பாருங்க. பேதுரு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து இந்த ஜலத்தின் மேல அதிகாரம் உடையவராய் இந்த ஜலத்தை, இந்த எதிர்காற்ற, இந்த கடல் அலைய
கீழ்ப்படுத்தி அதன் மேல் நடந்தாரே, அதே போல நானும் இந்த ஜலத்தை கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும் என்று பேதுரு மாத்திரம் தாகமுள்ளவனாய் காணப்பட்டான். பேதுருக்கு பாருங்க, அதிகாரத்தின் மேல் என்னது? தாகம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தி இதை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற அந்த தாகத்தை உடையவனாய் காணப்பட்டான். ஆமென். அந்த அதிகாரத்தின் மேல, வல்லமையின் மேல ஒரு தாகம் வேணும் நமக்கு. ஆமென். ஜலத்தை கீழ்ப்படுத்தணும், அதை ஆளுகை செய்யணும், அதற்காக தான் உருவாக்கப்பட்டேன் என்கிற அந்த உணர்வுடையவர்களாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பேதுரு என்ன பண்றான்? he wants to dominate the stormy sea. அந்த அலைகிற அந்த எதிர்காற்றா இருக்கிற அந்த கடலை, அந்த ஜலத்தை கீழ்ப்படுத்தி அதன் மேலாக நடக்க வேண்டும் என்று பேதுரு மாத்திரம் விரும்பினான். அதிகாரத்தை பயன்படுத்தணும், தேவனுடைய வல்லமை பயன்படுத்தணும் என்கிற அந்த உணர்வை உடையவனாய் பேதுரு காணப்பட்டான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. 13வது காரியம், நம்மளுடைய கடந்த கால அனுபவங்களையோ நம்முடைய திறமைகளையோ நம்ம உற்று கவனிக்க வேண்டாம். அல்லேலூயா. கடந்த காலத்தில் யாருமே ஜலத்தின் மேல் நடந்ததில்லை. எந்த மனிதனாலும் ஜலத்தினால் நடக்க முடியாது. எந்த மனிதனுக்கும் ஜலத்தின் மேல் நடக்க திறமை இல்லை. எந்த மனிதனுக்கும் ஜலத்தின் மேல் நடக்க அதிகார வல்லமை இல்லை என்கிற அந்த எண்ணத்தை உடையவர்களாய் வாழாமல், அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று அவரை நம்ம என்ன பார்க்கணும்? உற்று நோக்கணும். நம்முடைய அனுபவங்களையோ நம்முடைய திறமைகளையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? உற்று நோக்காமல் அவருடைய திறமை, அவருடைய அதிகாரத்தை உற்று நோக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கு பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க தியானிக்க, இதெல்லாம் நீங்க உணர, இதெல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமாக ஆக நீங்களும் நானும் பேதுரு போல எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. எந்த எதிர்காற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம் பிரியமானவர்களே. இந்த வாரம் 14 சத்தியத்தை அறிந்தோம். போன வாரம் 20 சத்தியத்தை நம்ம தியானித்தோம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க உங்களுக்குள்ள வெளிப்பாடு உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க உங்களுக்குள்ள ரெவலேஷன் உண்டாகும். அந்த வெளிப்பாடு உங்களை பெரிய காரியங்களை தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்ய வைக்கும். ஆமென். மற்ற சீஷர்களை போல நம்ம கடந்து போறவர்களை காணப்படாமல் இயேசு கிறிஸ்து நடந்தது போல நான் நடக்கணும். சூழ்நிலைகளை ஜெயிக்கணும், கீழ்ப்படுத்தணும் என்கிற எண்ணத்தை உடையவர்களாய் காணப்படும் பிரியமானவர்களே. நாம் அப்படியே முடிக்க போகிறோம். நேரம் கடந்து போய்விட்டது. அல்லேலூயா. கேட்கப்பட்ட ஒவ்வொரு சத்தியங்களையும் உடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக அதை என்ன தியானித்து நம்ம, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே நம்ம அனுதினம் கேட்க நமக்குள்ளாக என்ன உண்டாகும்? அந்த சத்திய வார்த்தை வெளியரங்கமாகும், வெளிப்பாடு உண்டாகும். உங்களுக்குள்ளாக வெளிப்பாடு உண்டாகும் போது உங்களோட சிந்தை மாறும், உங்களோட எண்ணம் மாறும். பேதுரு போல மாறும் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்தான், என்னால் நடக்க முடியும் என்கிற அந்த வெளிப்பாடு உண்டாகும். அல்லேலூயா. அந்த சிந்தை உண்டாகும். நீங்களும் நானும் ஜலத்தின் மேல் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, அப்பா எங்களோடு பேசினபடி நான் நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தைகள் ஆண்டவர் எங்களை வெளிப்படுத்தி கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. அப்பா ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தைகள் ஆண்டவரே.
அப்பா எங்களை வெளிப்படுத்தி கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு சத்தியங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரப்பா மாற்றுகிறதாய் காணப்படுவதாக, எங்களுடைய சிந்தைகளை மாற்றுகிறதாய் காணப்படுவதாக ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனை மாற்றுகிறதாய் காணப்படுவதாக ஆண்டவரே. அப்பா எங்களுடைய யோசனையை மாற்றுகிறதாய் காணப்படுவதாக, எங்களுடைய மனதை மாற்றுகிறதாய் காணப்படுவதாக ஆண்டவரே. கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரை. கேட்க வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. என்று கேட்க போகிற ஆசீர்வதிங்க ஆண்டவரை. கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் 11 மணிக்கு மறுபடியும் வாங்க. கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தை நீங்கள் தியானித்து கொண்டிருங்க. காட் பிளஸ் யூ.